ஒரு தொழிற்சாலையில் கடினமாக உழைக்கும் ஒரு இளைஞன் இருந்தான். அவனது முதலாளி அவனிடம் எப்போதும் குறைவாக பேசு, அதிகமாக வேலை செய் மற்றும் உன் திறமைகளை வளர்த்துக்கொள் என்று கூறுவார். முதலாளி ஓய்வு பெற்ற பிறகு அந்த இளைஞன் அதே அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து பணியாற்றினான். ஆனால் அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை. மாறாக அவனை விட குறைந்த அனுபவம் கொண்ட மற்றவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. வருத்தமடைந்த அவன் தனது பழைய முதலாளியை சந்தித்து முறையிட்டான். முதலாளி அவனிடம், நீ ஒரு நாள் விடுப்பு எடு, அப்பொழுதுதான் உன் அருமை மற்றவர்களுக்கு தெரியும் என்று அறிவுரை கூறினார். அவன் விடுப்பு எடுத்த போது அவன் இல்லாததால் தொழிற்சாலையின் வேலைகள் ஸ்தம்பித்தன. அவனது முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட மேலாளர் அவனுக்கு பதவி உயர்வு அளித்தார். இதை ஒரு உத்தியாக மாற்றிய அவன் தனக்கு தேவையான போதெல்லாம் விடுப்பு எடுக்க ஆரம்பித்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள். மீண்டும் முதலாளியை சந்தித்த போது அவர் விளக்கினார், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் பல்பின் அருமை அது அணைந்து போகும்போதுதான் தெரியும். ஆனால் அடிக்கடி அணைந்து எரியும் பல்பை மக்கள் மாற்றிவிட்டு புதிய பல்பை வாங்கிவிடுவார்கள். உங்களை மற்றவர்கள் கவனிப்பதற்காக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள், ஆனால் அதை தவறாக பயன்படுத்தாதீர்கள். உங்கள் கடமைகளை தொடர்ந்து செய்யுங்கள், அப்பொழுதுதான் வாழ்க்கை உங்களுக்கு உரிய வெகுமதியை தரும்.